ஃபைனலி ஜபல் ஹஃபீத் உச்சிக்கு வந்தாச்சுங்க. உச்சியில் நின்றுட்டு இந்த ரோடெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல சூப்பரான ரோடுங்க. ஆக்சுவலாக மவுண்டனிஸ் ரோடு அதில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓப்பன் ஏரியா, நிறையா உட்கார்ற இடம் இருக்குது. இந்த இடத்துல பெரிய மலை இதுதான். இங்கே டாப் பீக்கு வந்தீங்கன்னா இந்த மலை ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு பக்கத்தில் வந்து டீ காஃபி ஷாப்பு, நிறைய ஃபுட் கோர்ட் மாதிரி சின்ன சின்ன கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது என்னன்னு தெரியல, அதை இடிச்சிட்டு இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ரெஸ்ட் ரூம் மட்டும் டெம்பரரியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா, நாங்கள் மவுண்டெயினஸ் ஏரியா. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பேக் சைடில் இந்த மலை தெரியுதா? இதுங்க ஜபல் ஹஃபீத்தை பற்றி ஒரு சில ப்ரீஃப் தகவல்கள் என்னென்னா, கடல் மட்டத்தில் இந்த மீன் சீ லெவல்லேருந்து 1249 மீட்டர், அதாவது 1.25 கிலோமீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது. வேர்ல்டு கிளாஸ் மவுண்டனியஸ் ரோடுங்க இது. சூப்பரான ஒரு 60 வளைவுகளை, ரொம்ப ஷார்ப்பான வளைவுகள், கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர் மலைப்பாதையில், ஷார்ப்பான வளைவுகளை உடையது. கிட்டத்தட்ட 10லேருந்து 11 கிலோமீட்டர் லெங்க்த்தியாக உள்ளது. அது மட்டும் இல்லை, இங்கே ஹைக்கர்ஸ் நிறைய சைக்கிள் பண்ணுறவங்க, வெள்ளைக்காரங்க நிறைய பேர் ஹைக் பண்ணுவாங்க, சைக்கிள் பண்ணுவாங்க, வாக் பண்ணுவாங்க, நிறைய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு சூப்பரான வைல்ட் லைஃப் இங்கே உள்ள எண்டமிக் ஸ்பீஷீஸ் நிறையா, ரெட் ஃபாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட டெசர்ட் வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸு. இது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஆர்கியாலஜிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஏரியா. இது வந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சிவிலைசேஷனுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன, அகழ்வாராய்ச்சி சான்றுகள். அது மட்டும் இல்லாமல் 5000 வருஷத்துக்கு முந்தி உள்ள பீஹைவ் டாம்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அடக்கம் செய்யப்பட்ட அந்த சவப்பெட்டிகள் 5000 வருஷத்துக்கு முந்தி இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான சான்றுகள், ப்ரூஃப் வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்லாம் கிடச்சிருக்கு. இத்தனை சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு இடத்துல தான் நான் நின்றுட்டுருக்கேன். அதை பாருங்கள், ஒரு 360 டிகிரி வியூவை காமிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்களா? வேறு லெவல் இல்லைங்களா? பாருங்கள், இந்த பேக் சைடில் உள்ள இந்த மலை ஐகானிக்குங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முந்தைய நீங்கள் வந்து இதுக்கு வந்திருந்தீங்கனாலும், இந்த ஜபல் ஹஃபீத் பீக்குக்கு வந்திருந்தீங்கனாலும் இந்த மலை கண்டிப்பாக இருக்கும். இந்த பீஸ் ஆஃப் ராக், பெரிய ராக். ஆனால் எனக்கு போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அந்த பெரிய ஃபுட் கோர்ட்டை உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப், ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. அதை இடிச்சிட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போ இல்லை, அவ்வளோதான். அதனால நிறைய பேர் வந்துட்டு உடனே திரும்பிட்டு இருக்காங்க, இல்லாட்டி உடனே திரும்ப மாட்டாங்க. இப்போ திரும்பி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்கன்னா, வர வழியில் பார்த்தோன்னா ஏன் உடனே திரும்புகிறாங்கன்னா அதுக்கான காரணம் இப்போ தான் புரியுது. ரெஸ்ட் ஏரியா டெம்பரரிலி நாட் அவைலபிள். பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஏரியாலாம், எப்படி இருக்கு பாருங்கள். யுஏஇயில் வந்து 2வது மிகப்பெரிய மலைங்க. அபுதாபியில் மிகப்பெரிய மலை. யுஏஇயில் ஜபல் ஜெய்ஸுக்கு அப்புறம் நினைக்கிறேன், ராசல் ஹைமாவில் உள்ள ஜபல் ஜெய்ஸுக்கு அப்புறம் மிகப்பெரிய உயரமான மவுண்டைன் இது. 2 சைடாக பிஸியான டவுன் சென்டர் சாலைகள். என்ன நினைக்கிறீங்க? சமத்தி பீப்பிள் இந்த மவுண்டெயினியஸ் ஏரியா, இந்த மலை ராக்கி மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டெயின் ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பக்கத்தில் பாருங்கள், இந்த நெட்வொர்க், செல்லுலார் ஃபோன் நெட்வொர்க் டவர் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரமிப்பாக சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. சரியா? என்னுடைய டொப்போகிராஃபியை பாருங்களேன், ஜியோகிராஃபி ரொம்ப அலாதியாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏகப்பட்ட தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்குது. மேலே போய் உங்களுக்கு மேலும் அதிகமான தகவல்கள்லாம் சொல்கிறவாங்க, மேலே போவோம். சரிங்களா? இங்கே ஜபல் ஹஃபீத் மலைப்பகுதியில் உச்சியிலங்க, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த ரெஸ்ட் ஏரியாவை எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு. என்ன பாருங்கள், மலைக்கு மேலேயே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சருங்க. வாவ்! இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கட்டடம். மலைக்கு மேலே எப்படி கட்டுறாங்கன்னு எனக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்கள், மலைக்கு மேலே இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ரெஸ்ட் ஏரியாலாம் எடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாலாம் பாருங்கள், மவுண்டனியஸ் ஏரியா, நல்ல கார்ஜியஸ்லி லுக்கிங், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் புதிய தகவல். இந்த மாதிரி ஹியூஜ் ஸ்ட்ரக்சரை கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு பாருங்கள், மேலே போகிற மாதிரி ரேம்ப் மாதிரி மேலே ஏறுறதுக்கான ரோடையும் பாதையும் கட்டிகிட்ருக்காங்க. ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா.
எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக சிறப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அலைனில் நிற்கிறேங்க. ஒரு சிறப்பான காலை நேரம். காலை இல்லைங்க, மதிய நேரம். ஏன்னா காலையில் கிளம்புனா 12:35 ஆகுது. ஒரு அற்புதமான அலைன் வைப்ரேஷன். அலைனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு, ரொம்ப லாங் டைம். சரி இன்றைக்கி சும்மா போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அலைன் ரவுண்ட் அடிப்பான்னு வந்தாங்க. ஏன்னா அலைன் எனக்கு வந்து ரொம்ப பழகிய பரிச்சயமான இடம், ரொம்ப அழகான இடம். அதுவும் இந்த வின்டரில், சூப்பர் வின்டரில் அலைனில் நான் ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் தங்கியிருந்திருக்கேன். அலைனுடைய அழகு எனக்கு ரொம்ப பரிச்சயம். எவ்வளோ அழகான பார்த்தீங்களா, சூப்பரான மரங்கள், செழித்தோங்கிய பசுமையான அழகான மரங்கள், பறவைகளினுடைய கிரீச்சொலி. இங்கே பார்த்தீங்களா, இது சைடில் வந்துட்டு இருந்தோன்னா அந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட மலர்கள். அலைனுக்கே உரித்தான சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உரித்தான மலர்கள்ங்க, அழகான மலர்கள். அலைன் சிட்டியே அப்படியே இழைச்சி அவங்க வந்து மலர்களால் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. கார்டன் சிட்டி இங்கே பாருங்கள். வந்தப்போ இந்த ஏரியாவை பார்த்தோன்னே ஒன்றும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன். அமைதியான ரோட்ஸ், துபாயினுடைய ஆரவாரமிக்க நெரிசலான க்ரௌடடான ஒரு ஜனசந்தடி மிக்க ஒரு ஆம்பியன்ஸ்லேருந்து ரொம்பவும் அமைதியான அழகான ரோட்டினுடைய 2 புறங்களிலும் பாருங்கள் மலர்களுடைய அழகை பார்த்தீங்களா, வேற லெவல் இல்லைங்களா? வாவ், ரொம்ப பரவசமாக இருக்குது அப்படின்னா. இந்த பரவசங்கிற வார்த்தைக்கு சரியான மீனிங் இங்கே தாங்க கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மலர்களினுடைய அழகை பாருங்கள், வேறு லெவலுங்க. இங்கே வந்து மேரி கோல்டுன்னு சொல்லிட்டு சாமந்தி பூ நிறைய வைப்பாங்க. இது வந்து சாமந்தி பூ இல்லை, இது வேறு கலர்ஃபுல்லான ஒரு மலர்கள். அலைனில் நான் தங்கியிருந்த போவே என்ன மிகவும் கவர்ந்த விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் மலர்கள். இந்த வின்டர்ஸ் அற்புதமாக இருக்கும், பூத்து குலுங்கும். துபாயிலையும் அங்கங்கே, அபுதாபிலையும் அங்கங்கே வைக்கிறாங்க. அலைனுடைய மலர்களுடைய இந்த அற்புதமான ஒரு வியூக்கும் துபாய் அபுதாபியில் அவங்க செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா இயற்கையாகவே என் மலர்கள் வந்து நல்ல ஒரு செழித்து வளருதுங்க. ஆக்சுவலாக அங்கெல்லாம் அபுதாபி துபாயிலெலாம் மேன்மேட். ஆக்சுவலாக இங்கே வந்து ஈஸ்டர்ன் சைடு எப்போவுமே டெம்பரேச்சர் வந்து வின்டரில் ரொம்ப கூலாக இருக்கும், சம்மர்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் எல்லா வெதர்லேயும். சரிங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வந்த உடனே ஃபஸ்ட்டு அலைனில் உள்ளார நெருங்கின உடனேயே இந்த பசுமையான காட்சிகள். அதுவும் அந்த நான் சொன்ன மாதிரி நான் அபுதாபியில் இருந்தப்போ கூட கிட்டத்தட்ட அலைனுடைய வைப்ரேஷன் சிமிலராக இருக்கும். துபாய்க்கு போன பிறகு பயங்கர க்ரௌடடு, ரொம்ப டிராஃபிக்கு, ரொம்ப ஒரு ஜனசந்தடி மிக்க, ரொம்ப இதுங்க. அங்கேருந்து இங்கே வந்த உடனே வாவ் அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்கு மேலே ஒரு வார்த்தையே இல்லை. வாங்க அப்படியே அலைனில் இன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இங்கேயே லைட்டாக சாப்பிட்டுட்டு தொழுகையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜபல் ஹஃபீத், முபாஷரா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இந்த நடைபாதை ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சைடில் அழகான சாலைகள், அந்தளவுக்கு ஒரு பெருசாக க்ரௌடு இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக. ஆனால் கொஞ்சம் ரோடு பிஸியாக தான் இருக்குது. அலைனில் பிஸிங்கிறது இவ்வளோ தான். ஆனால் காலையில் டியூட்டிக்கு போகிற டயத்துலலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாலைகளில். ஆனால் அஃப்கோர்ஸ் துபாய் அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது. அதனால தான் அலைன் எப்போவுமே என் மனசுக்கு ஒரு நெருக்கமான, ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ். அலைன் இன்னும் எனக்கு தக்க வச்சுருக்கேன் நான். அது காலகாலத்துங்க இருக்கும். ஏன்னா நான் 2017-18 இந்த 2 வருஷத்தில் தான் நான் தங்கியிருந்தது. ஆக்சுவலாக அலைனுடைய பல இடங்களில் நம்ம தங்கியிருந்தோம். ரொம்ப நாள் தங்கியிருந்தது வந்து இந்த டவாம் ஹாஸ்பிட்டல் ரவுண்ட் அபவுட் பக்கத்தில். இப்போ இந்த ரவுண்ட் அபவுட்லாம் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய மாற்றங்கள், நிறைய ரெனோவேஷன்ஸ் சொல்கிறத விட நிறைய ரீஃபர்பிஷ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய மாற்றங்கள், சாலைகளில் மாற்றங்கள், ரவுண்ட் அபவுட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு சிக்னல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான அலைனுடைய சிட்டியை உங்களுக்கு காமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளார போய் இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனுடைய ஒரு முழு பரிமாணத்தையும் அலைன் சிட்டியில் அந்த பார்க்ஸு, டவுன் சென்டர் ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜபல் ஹஃபீத்து, முபாஷரா பார்க்கு ரொம்ப ஃபேமஸானது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்க்க தெரிவிக்கிறேன். சரியா, வாங்க உள்ளார போவோம். அலைன் என்ன வச்சுருக்குன்னு நமக்கு பார்ப்போம் உள்ளார போய். சரியா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைன் டவுன் சென்டரில் நிற்கிறேங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அலைன்னாலே உங்களுக்கு இந்த வின்டரில் அற்புதமான சாமந்தி பூக்கள், மேரிகோல்டு எங்கே பார்த்தாலும் அதை நீங்கள் பார்க்கலாம். போன தடவை நான் காமிச்சது வந்து சாமந்தி பூ இல்லை, பட் வேறு பூ, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பூவை பாருங்களேன், இதுதாங்க மேரிகோல்டு. ஆக்சுவலி பாருங்கள், ரோட்டு ஓரமாக குத்தாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலு.
இது மாதிரி மஞ்சள், இதே மாதிரி ஆரஞ்சு, சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுங்க. பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸோட வேறு லெவல் ஆக்சுவலாக. இங்கே ஆரஞ்சு, இங்கே மஞ்சள், இந்த பூக்களினுடைய தன்மையை பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடாக பிஸியான டவுன் சென்டர் சாலைகள். என்ன நினைக்கிறீங்க? சாமந்தி பூக்கள் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது பிஸியாக இருக்கிற ஒரு ரோட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அதுவும் இங்கே துபாயில் எடுத்துகிட்டு வந்துங்க, இங்கே வந்து நின்னாலே ஒரு வேறு ஒரு வைப்ரேஷன். சுத்தமாக அந்த ஒரு ஹரிபரி கிடையாது. நிதானமாக, பார்க்கிங் பிரச்சனை இல்லை. பார்க்கிங் காஸ்ட்டு தான், பட் இருந்தாலுமே பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் காஸ்ட் ஆக்கிட்டாங்க, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எந்த விதமான ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாமல் அற்புதமான அலைனுடைய அழகான சாலைகள். இங்கே பாருங்கள், அலைனுடைய சாலைகள் பாருங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்குது. இப்போ பகல் நேரங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் க்ரௌட் ஆகும். பட் என்ன தான் அதிகபட்சமாக க்ரௌட் ஆகினாலும் பெருசாக ஒரு கூட்டம் நெரிசல்லாம் கிடையாது. துபாய்க்கு ஆப்போசிட். ஓகேங்களா. அபுதாபி வந்து துபாய்க்கு அடுத்த கட்டமாக சொல்லலாம். அலைன்கிறது இன்னும் அமைதியானது, அழகானது. 9.6 நார்தன் எமிரேட்ஸ் அளவுக்கும் போக முடியாது. இது ஒரு பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வைப்ரேஷன்ஸ். சரிங்களா. அற்புதமான அழகான ஒரு இது வேற அளவில் இல்லைங்களா. க்யூட்டாக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம வந்து முடிச்சுட்டு ஜபல் ஹஃபீத்துக்கு போகணும். ஜபல் ஹஃபீத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப நேரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரணும். ஏன்னா ஜபல் ஹஃபீஸ் சூப்பரான ஒரு வைப்ரேஷன் இந்த வின்டரில். இவ்வளோ அழகாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு. இதே மாதிரி கிராசிங், பெடஸ்ட்ரியன் கிராசிங்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகான பூக்கள். வேறு லெவல் எல்லாம் இல்லைங்களா. என்ன சொல்கிறீங்க? கார்டன் சிட்டி பெங்களூருங்கிறாங்கல்ல, அதனுடைய ஈக்குவலண்ட் யூஏஇயை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. வாங்க டவுன் சென்டரையும் காமிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜபல் ஹஃபீத்துக்கு நம்ம போவோம். சரிங்களா. ஜபல் ஹஃபீத் மலை ரோடு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஜபல் ஹஃபீத் மலைக்கு பல தடவை வந்திருக்கேன். அலைனில் வசிச்சமும் சரி, அதுக்கு முன்னாலும் சரி, அதுக்கப்புறமும் அலைனை விட்டு வெளியில் போன பிறகும் சரி. அற்புதமான ஜபல் ஹஃபீத், அதுவும் வின்டரில் வர்றது ஒரு அலாதியான அற்புதமான அனுபவம். மலைக்கு நீங்கள் ஏறுறப்பவே 2-3 இடத்துல ரைட் சைடில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பேனரமிக் வியூ, கீழே உள்ள மலைப்பாங்கான அழகான வியூவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தந்திருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கிங் இருக்குது. உள்ளார பார்க்கிங் போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் கீழே மலைப்பாங்கான அந்த ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நிறைய வாகனங்கள்லாம் வந்துக்கிட்டோம் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பிஸியான ரோடு. உலகத்துலேயே வந்து ரொம்ப அழகான மலைப்பாங்கான ரோட்ஸில் இதுவும் ஒன்று ஆக்சுவலாக. ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளவு பேனரமிக் வியூ, எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மேலே போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்தாச்சு, ஒரு 3/4 தூரம் வந்தாச்சு. மேலே போயிட்டு இந்த மலையை பற்றிய தகவல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா. வாங்க போவோம் மேலே. ஜபல் ஹஃபீத் உச்சிக்கு போவோம். ஜபல் ஹஃபீத்தில் பீக் பாயிண்ட்லங்க சூப்பரான வியூ பார்த்தீங்களா. எல்லாம் அமைதியான ஒரு மாலை நேரங்க. மக்கள் அப்படியே வந்துட்டோம் போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. இதமான வெப்பநிலை, வெதர். வெயில் நல்லா குளிருக்கு இதமாக சுல்லுன்னு அடிக்குது. வழக்கமான சம்மர் வெயில் கிடையாது. இங்கே மேலே பாருங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்களா எப்படி மவுண்டேனியஸ், கார்ஜியஸ்லி லுக்கிங் மவுண்டேனியஸ் ஏரியா பார்த்தீங்களா. வேறு லெவல் இல்லை பாருங்க. அது ஹோட்டலுங்க, அது தங்குறதுக்கு இங்கே வேணும்னா இங்கே தங்கலாம். ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உள்ளது. எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக இருக்குது இந்த ஏரியா. சூப்பராக இருக்கா. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? வேறு லெவல் இல்லைங்களா. அற்புதமான வியூவில் ஒரு 360 டிகிரி வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். நல்லா இருக்கா. எப்படி இருக்குங்க? இதோட வீடியோ முடிச்சுக்கோமா. அப்படியே ஒரு 360 டிகிரி வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டில் அற்புதமான வீடியோக்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தற்போது இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.